ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. அரிச்சந்திர பற்றி சொல்லுங்க சாமி. சொல்கிறேம்மா. அரிச்சந்திர கதை கேட்டால் ரொம்ப அழுகுதாம வரும். அந்த அளவுக்கு நம்ம பட்டினத்தார் வந்து எவ்வளோ பெரிய ஒரு வியாபாரி, வயிறு வியாபாரி. அவரே என்ன செஞ்சார், சொத்தெல்லாம் வந்து சிவனால எல்லாத்தையும் மக்களுக்கே கொடுத்துட்டு வந்துட்டார். பத்திரிகையார் அவர் வந்து ஒரு அரசர். அவர் வந்து இவர் சிஷியராக இருந்து அவரும் நாட்டை விட்டு வந்துட்டார். அப்போ எல்லாமே என்ன காரணம், அவங்க வந்து மக்கள் வந்து நல்லது செய்யணும், பணத்தை வச்சு தான் செய்ய போகிறோம், ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அதேமாரி அரிச்சந்திரன் பெரிய அரசர், அவர் பெரிய மன்னர். அவர் அந்த மன்னர் வந்து ஒரு நிறுத்த வராமல் மக்கள் வந்து நல்லா ஆக்ட் பண்ணுறாரு, நல்லா வந்து மக்கள் நல்ல வச்சுக்கிறாரு. அவருக்கு பொய் சொல்லவே பிடிக்காது. அவருக்கு பொய்யே பிடிக்காது, பொய் சொல்லக்கூடாது அவருக்கு. அப்படி அவரும் இருந்தார், மக்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் என்ன செஞ்சார், ஒரு கடவுள் வந்து அவர் சோதிக்கிறார். சோதிக்கும் போது விஸ்வாமித்திர முனிவர்னு ஒரு வரார். அவர் வந்து மன்னர்கிட்ட சரி ஏன் மன்னா ஒரு பொய் சொல்ல மாட்டேறிய, எனக்காக ஒரு பொய் சொல்லன்றார். அவர் நான் சொல்லல மாட்டேன், நான் எப்பயும் உண்மையிலே பேசுவேன், என் வாயில் வந்து பொய்யே வராதுன்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ பொய் சொல்லன்னா உன்னை சவிச்சிடுவேன், சவிச்சிட்டு நீ வந்து ரொம்ப வாழ்க்கை கஷ்டப்படுவேன், உன் நாட்டெல்லாம் இயற்கை வந்ததாக இருக்கும், உன் குடும்பத்தை இழக்க வந்ததாக இருக்கும், நீ சொல்லி அவரை நீ என்னாலும் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் சவிச்சிடுறாரு. கடைசியில் குடும்பம் வந்து சிதைஞ்சு போகுது. அப்புறம் அவர் நாட்டை விட்டு போயிடுறாரு. பிள்ளைங்க ஒரு புள்ள ஒன்று லோகதாசன் ஒரு பையன். அந்த அம்மா வந்து அவங்க பிள்ளை தனி பிரிஞ்சாங்க, அவர் தனி பிரிஞ்சிடறாரு. சூழல் உருவாகுது. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பிராமணர் ஐயர் வீட்டில் போய்ட்டு 10 தேய்ச்சின்னு பிள்ளைய வளர்த்துனுக்குறாங்க. ஐயர் என்ன செய்கிறாரு, பிராமணர் போய்ட்டு பிள்ளைய தர்பப்பிள்ளை பேசுவார் சொல்லி அனுப்புறாரு. ஆனால் தர்பப்பிள்ளை பேசுகிற ஒரு இடத்துல பாம்பு வந்து கொத்தி போகுது. பாம்பு கொத்தி இந்த பிள்ளை இறந்து போகுது. அந்த பிள்ளை இறந்து போய் கடைசியில் அந்த அம்மா என்ன செய்யுது, புதைக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல், காசு இல்லாமல் அதை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. கடைசியில் சுடுகாட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்காரர் தான் வந்து அரிச்சந்தர் தான் வந்து காவலில் வெட்டியாடாக இருக்கிறார் அது கோயிலில். அப்போ இருக்கும்போது அப்புறம் கேட்கும்போது அவர் இருட்டு நேரம் ராத்திரியில் போகிறாங்க, யாரும் தெரியல. அப்புறம் அவர் மன்னர் என்ன சொல்கிறார், அவர் என்ன அரிசி என்ன சொல்கிறாரு, நான் விட மாட்டேன், எனக்கு காசு போகணும், கூலி கொடுக்கணும், அப்போ தான் நான் செய்வேன். உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, ₹1 தான் அதை சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் முடிஞ்சதுக்கு இது கீழே ஊந்து போச்சு. அந்த ₹1 கூட குனிஞ்சி எடுக்கும்போது கட்டின தாலி தொங்கத்தை பார்த்துட்டாரு. அப்புறம் மனைவி இப்போ நினச்சிட்டு அப்புறம் நம்ம குடும்பம் இப்படி ஆகிடுச்சு சொல்லிட்டு அப்புறம் அழுகுறாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, கடவுள் வந்து சோதிக்கிறார். ஒரே ஒரு பொய் சொல்கிறதுக்காக அரிச்சந்திரன் கதை ஆகும்போது மக்கள்